தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لم تقولون ما لا تفعلون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في الخبر سيد البشر: بلغوا عني ولو كان آية. قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம தர்மாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதன் நபி நாயர் காத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹ்மது முஸ்தபா மஹமூது தல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைப்பணியாம் தப்லீக் என்று சொல்லக்கூடிய எத்தி வைக்கக்கூடிய பணியை நபிமார்கள் செய்து வந்தார்கள். நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சரங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் மட்டும் தான் செய்து வந்து கொண்டே இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வருகின்றார்கள். அவர்கள் மட்டும்தான் இந்த இறைப்பணியை செய்தார்கள், எத்தி வைத்தார்கள். மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எத்தி வைத்தார்கள். அதை முழுமையாக அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தது மட்டுமல்ல, மக்களை கடைபிடிக்க வைத்தார்கள். ஒவ்வொரு நபியாக பார்க்கக்கூடிய சமயங்களில் இரண்டாம் தந்தை என்று சொல்லக்கூடிய நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்களும் அந்த பணியை தான் செய்தார்கள்.
எந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் அவர்கள் போதித்தார்கள் என்றால் பல்வேறு இன்னல்களையும் இடுக்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் பெற்றவர்களெல்லாம் அதை சகித்துக் கொண்டே அவர்கள் எடுத்துரைத்தார்கள். கால ரப்பி இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா சொல்றாங்க நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கால ரப்பி அவர்கள் சொன்னார்கள், ரப்பி என்னுடைய இறைவா, இன்னி நிச்சயமாக நான் தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா என்னுடைய கூட்டத்தினராகிய இவர்களுக்கு இரவு பகலாக நான் எத்தி வைத்துக் கொண்டே இருக்கின்றேன், அழைப்பு குறித்துக் கொண்டே இருக்கின்றேன். பலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா அதில் சொற்பமான அற்பமான மனிதர்களை சிவர்களை தவிர ஏழையவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டார்கள், நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களுடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயங்கள் பல்வேறு நிகழ்வுகள் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்கின்றது. இவங்க ரெண்டு கருத்தர்கள் போய் என்று சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். மக்களே, உங்களுடைய வியாபாரங்கள் நேர்மையை நீங்கள் கடைபிடிங்கள் என்பதாகெல்லாம் சொல்லக்கூடிய சமயங்களில் நாலாபுறங்களில் இருந்தும் 8 திசைகளில் இருந்தும் இவர்களுக்கு கல்லாடும் சொல்லாடும் அடிகள் வந்து இருந்தது. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்ன நான் எங்க போய் நீ சொன்னாலும் என்னை எல்லாம் அடிக்கிறாங்க, இவர்களுடைய பார்வைகளிலேயே தெரியாத அளவிற்கு என்னை ஆக்கிவிட்டு வந்து இவங்க சொல்லுவாங்க, சப்தங்கள் மற்றும் மக்களுடைய காதுகளுக்கு சென்றடையும், இவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பது தெரியாது. இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்தார். அப்பொழுது சொல்லிக்கிட்டே இருக்கையில கடைசி என்னாச்சு, ஒரு கட்டம் வந்தது, இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு செவிவதங்களினால் இவர்கள் சகித்துக் கொள்ள முடியவில்லை. உடனடியாக என்ன செய்தார்கள், எந்த திசையின் பக்கமாக சப்தங்கள் வந்ததோ அந்த திசையின் பக்கம் நோக்கி கல்லை வீசினார்கள். கொஞ்ச நபர்கள் தான். அப்ப லாஸ்ட்ல அல்லாஹ் கப்பல் செய்ய சொன்னா அந்த கப்பலை வந்து அவர்கள் செஞ்சாங்க. யா அல்லாஹ், கப்பல் எதுக்கு? தண்ணியே இல்ல, கடலே இல்ல, அந்த கப்பல் எப்படி விட முடியும்? நீ கப்பல் செய்ய சொல்றிய அப்படின்னு சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், நீ செய்ய, நான் சொல்றதை நீங்க செஞ்சா போதும். செஞ்சாங்க. செஞ்சு முடிச்ச உடனே இந்த இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே இவர்களுக்கு பிடிக்காதவர்கள், எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படியாவது இழிவுபடுத்த வேண்டும், உண்மையை மறைத்து இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்கு எத்தனையோ திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பார்கள். அங்க அவங்க நபிமார்களை விட்டு வைக்கிற உடனடியாக என்ன செஞ்சாங்க, இழிவுபடுத்தணும் என்பதற்காக வேண்டி இவங்க செஞ்ச கப்பல்ல போய் இவர்கள் எல்லா நபர்களும் தங்களுடைய சுயவேலைகளை எல்லாம் அங்கே சென்று கழித்தார்கள். அது ஃபுல்லா நினைச்சாங்க, கப்பலை ஃபுல்லா. அல்லாஹ் அதன் மூலியமாக ஒரு வியாதியை கொடுத்தார், தீராத வியாதிகளை அல்லாஹ் கொடுத்தார். இவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எங்க பார்த்தாலும் எல்லா பேரும் வறுத்து விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சொறி சரங்கு போல வந்துருச்சு, அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. எந்த வைத்தியத்தை பார்த்தாலும் குணமாகல. அதுல ஒரே ஒரு மனிதன் மட்டும் வந்தான், நல்ல முறையில் வந்து ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தான். அரிப்பு என்பதே ஏற்படல. இவன் பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன இது, எல்லா பேருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஊர்ல ஒரு ஆளு கூட சொரியாத ஆளுகள் இல்ல, ஆனா இவங்க என்னன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா உனக்கு மட்டும் அரிப்பே இல்லை அப்படின்னு. ஒண்ணு இல்லை, நான் சொன்னா நீங்க என்ன ஏளனமா நினைக்க கூடாது அப்படின்னு. சரி சொல்லு, அது ஒரு பெரிய ரகசியம்.
அவங்க என்ன மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட கேட்டாங்க, என்ன சொல்லு? ஒண்ணும் இல்ல, நேற்று காலையில சுயதேவை செய்யறதுக்காக போனேன் அந்த கப்பலுக்கு. உட்கார்ந்திருக்கல, மேல உட்கார்ந்திருக்கல, கொஞ்சம் கால் சிரிப்பாய் உள்ள விழுந்துட்டு எந்திரிச்சு வந்தேன், குளிச்சேன், எனக்கு சரியா போச்சு. அதுக்கு பின்னாடி எனக்கு அறிவு என்பது வரவில்லை என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த வியாதியை எதன் மூலியமாக வியாதிகள் ஏற்படுகின்றதோ அதிலிருந்து அல்லாஹ் தஆலா மருந்தை வைத்தான் அவர்களுக்கு. போய் எல்லா பேரும் அவர்கள் நாசிப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களே அந்த கப்பலை சுத்தம் செய்தார்கள். எந்த அளவுக்கு சுத்தம் செய்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் என்றால், அவருடைய இடுக்குகளில் இருந்ததை கூட இவர்கள் நோன்பு எடுத்து தடவிக் கொண்டார்கள். இந்த அளவுக்கு. எதுக்கு? எத்தி வைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக வேண்டி நிராகரித்ததின் காரணமாக ஏற்பட்டதுடைய விளைவு. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய உம்மத்தினருக்கு கொடுக்கவில்லை, நபிமார்கள் மட்டுமே செய்து வந்தார்கள். உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய காத்தம் நபி முத்திர நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உம்மத்தினருக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எல்லா நபர்களும் அதை எடுத்து வைக்கிறார். நபியுடைய உம்மத்தினர்கள் யாரெல்லாம் அதை பற்றி முழுமையாக அறிந்திருக்கின்றார்களோ, தெரிந்திருக்கின்றார்களோ, அவர்களெல்லாம் எட்டி வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தார். ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ்ஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபா மைதானத்தில் பேருரை நிகழ்த்துகின்றார்கள். முதன்மையாக சொல்கின்றார்கள், எடுத்தவண்ணே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டளைகளை சொல்லி வருகின்றார்கள். முதன்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நீங்கள் தீர்க்கமாக பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையை நீங்கள் கடைபிடியுங்கள், ஜக்காத்தை நீளமாக நீங்கள் வழங்குங்கள், ஹஜ்ஜை நீங்கள் ரமலானுடைய மாதங்களில் நீங்கள் ரமலானுடைய நோன்பை நோடுங்கள், ஹஜ்ஜை அதனுடைய காலங்களில் கிரியைகளில் உங்களுடைய ஆயுள் ஒரு முறையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அளவையில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், உங்களுடைய வியாபாரங்களில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், குடுக்கல் வாங்கலில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள், பெற்றோர்களை நீங்கள் நிந்திக்காதீர்கள், குழந்தைகளை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். ஒவ்வொன்றாக சொல்றாங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், மனைவியை நீங்கள் இரக்கத்துடன் அனுசரியுங்கள். ஒவ்வொரு விஷயமாக எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அத்தனை விஷயங்களையும் அன்று ஒரே நாளுடைய உரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். கொடுத்துட்டு கடைசியாக சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் கான ஆயா. ரசூலுல்லாஹி சொன்னதுதான், பல்லிகு அன்னி, என்னத்தில் ஒரு ஆயத்தை பல்லிகு அன்னி வலவ் கான ஆயா, என்னத்தில் ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருந்தால், ஒரு செய்தியை கேட்டிருந்தாலும் நீங்கள் அதை மக்களுக்கு நீங்கள் எடுத்து வையுங்கள், எத்தி வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். எத்தனை சஹாபாக்களுங்க? 1,24,000 சஹாபாக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் அன்று. முதல் முறையாக ஹஜ்ஜிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது குறைந்த நபர்கள் தான் வந்திருந்தார்கள். அப்ப வந்திருந்து அங்க என்னாச்சு? ஹஜ்ஜு செய்ய முடியல, ஹுதைபியா உடன்படிக்கையுடன் சென்று விட்டார்கள். இரண்டாவது முறை மதீனாவில் இருந்து மக்களுக்கெல்லாம் தகவல்கள் அனுப்பப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு செல்கின்றார்கள், இவ்வாண்டு ஹஜ்ஜிற்கு செல்கின்றார்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது எல்லா நபர்களும் ஒன்று கூடினார்கள், எல்லா திசைகளிலும் இருந்து ஒன்று சேர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் நாம் செல்ல வேண்டும் என்றார்கள். 1,24,000 சஹாபாக்கள் வந்திருந்தார்கள். இந்த ஒரு வார்த்தையை இறுதியாக கேட்ட பொழுது
அவர்களுடைய வாகனங்கள் எத்திசைகளில் நின்றதோ அத்திசைகளின் பக்கம் அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள். இருக்கக்கூடியது மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய கபர்கள் சொற்ப கபர்கள் தான் இருக்கின்றது. அங்கு கலந்து கொண்ட அந்த ஹஜ்ஜத்தில் விழாவில் கலந்து கொண்டவருடைய சஹாபாக்கள் குறைந்த சஹாபாக்களே தான் அங்கிருந்தார்கள். ஏனைய சஹாபாக்கள் பல்வேறு திசையில் பக்கம் சென்றார்கள். பூமி விசாலமானது என்பதை உணர்த்தி காட்டும் விதமாக எல்லா திசையிலும் பக்கம் வந்தார்கள். அதுபோன்று ஒரு குழுவினர்கள் அரபி கடலின் வழியாக ஏறி வருகின்றார்கள். அப்ப போட் இல்லைங்க, கப்பல் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற ஸ்டீம்பர் இல்ல, இல்ல தோணி இல்ல, இதை வச்செல்லாம் வரல. தோணியை வச்சு வந்தாங்களா, இல்ல கப்பலை வச்சு வந்தாங்களா, போட்டை வச்சு வந்தாங்களா அப்படின்லாம் எதிர்பார்க்கணும். அதெல்லாம் இல்ல. இவர்கள் இருந்த மூங்கில் மரங்களை வெட்டப்பட்டு அணையில் ஒன்று சேர்க்கப்பட்டு பாய் மரங்கள் பூட்டினார்கள். பாய் மரங்களில் பூட்டப்பட்டு ஒரு குழுவினர்களாக இங்கே அதில் ஏறி வந்தார்கள். அதுல பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? இந்த 90க்கு 90, 92 அதற்கு முன்பாக ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு எல்லாம் தெரியுமா அந்த ஆச்சரியங்கள் என்ன என்று? அதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் பிளைட்ல போயிருக்க மாட்டாங்க, மேக்சிமம் கப்பல்ல தான் போயிருப்பாங்க. கப்பல்ல போய்கிட்டே இருக்கல சொல்லுவாங்க, ரமலான் நெருக்கட்டது, ரமலான் முடியக்கூடிய சமயத்துல அல்லது ரமலான் முடிஞ்சு இந்த சமயத்துல இத கப்பல்ல கிளம்புவாங்க. அப்பயே கிளம்பிடுவாங்க, போவாங்க, நான் போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கையில ஒரு இடம் வரும். அப்பொழுது சொல்வார்கள், எல்லோரும் அல்லாஹ்வை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், துஆ செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்மை நல்ல வழியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக துஆ செய்யுங்கள். ஏனென்றால் இந்தது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எப்படி வேண்டாலும் மாறிவிடலாம், நடந்து விடலாம். அதனால் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள் என்பதாக. அந்த இடம் என்பது எப்படியா கொண்ட இடம் என்றால் ஒரு யூட்டன் அடிச்சு திரும்பக்கூடிய இடம், முக்கடல்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்தை கடக்க வேண்டும். முக்கடல்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தை இவர்கள் சுற்றி வர வேண்டும். அதில் ஒரு சுழல் ஒன்று இவர்கள் கண்டு கொண்டிருப்பார்கள். அன்னைக்கு வந்த ஹாஜிகள்கிட்ட போய் கேளுங்க, கேட்டா சொல்லுவாங்க. இருந்தாங்க ஹயாத்தா இருக்கக்கூடிய ஹாஜிகள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடங்களில் ஒரு சுழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இந்த சுழலை சுற்றி திரும்பி சென்றால்தான் காபா மக்காவிற்கு செல்ல முடியும், ஜித்தாவிற்கு செல்ல முடியும். அவர்கள் மீண்டும் திரும்பி வரும் பொழுது அதே சூழ்நிலைதான். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி எல்லா நவீன வசதிகளுடன் இருந்த பொழுது அப்படி சென்றார்கள் என்றால், எந்த நவீன வசதிகளும் இல்லாமல், எந்த ஒன்றும் இல்லாமல் ஒரு கட்டு மரத்தில் ஏறிக்கொண்டு ஒரு குழுக்களாக இந்திய நாட்டினுடைய எல்லை பகுதியை முன்னோக்கி படகில் இவர்கள் ஏறி சென்று வருகின்றார்கள் என்றால், அந்த பாய்மர படகில் ஏறி சென்று வருகின்றார்கள் என்றால் எப்படி வந்திருப்பார்கள், அந்த சுழலை எப்படி இவர்கள் சமாளித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் உலகை அவர்கள் கண்டுகொண்டுதான் வந்திருப்பார்கள். தொழுகையை விடவில்லை, அதில் தொழுகின்றார்கள். நோன்புகளை வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சமயம் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அங்கு சமைப்பதற்கு குக்குகள் இல்லை, கொண்டு வந்த உணவுகளுடன் தான் வந்து கொண்டு இருக்க வேண்டும். எவ்வளவிற்கு முயற்சிகளின் பிரகாரம் இவர்கள் வந்திருப்பார்கள். அங்கிருந்து வரப்பட்டவர்கள் தான் இங்கு வந்தான ஏதோ பொட்டி சரிய தூக்கி நேர போய் நின்று ஒவ்வொரு வீடா போய் நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிடல. என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? முதல்ல அவங்க செஞ்ச வேலைகள் என்னன்னு தெரியுமா? தாங்கள் கடை தேர்வை தேர்ந்தெடுத்தார்கள். கடை தேர்வை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் வியாபாரத்தை தொடங்கினார்கள். தங்களுடைய நேர்மையை முதன்மையாக நிரூபித்து காட்டினார்கள். தாங்கள் யார் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். சஹாபாக்கள்
தங்களுடைய மேன்மை என்ன? வியாபாரம், குடுக்கல், வாங்கல், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்கள் அனைத்தையும் மக்கள் பார்த்து ஏற்கும் அளவிற்கானார்கள். இப்படியும் ஒரு மனிதர்களா, இந்த காலத்திலும் இப்படியும் ஒரு மனிதர் இருக்கின்றாரா என்பதாக ஆச்சரியப்பட்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி வரப்பட்டவர்கள் தான் பல்வேறு நபர்கள் இன்னும் சொல்கின்றார்கள். அது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும்போது எழுதுகின்றார்கள், இந்திய நாட்டை முன்னோக்கி வந்த சஹாபாக்கள் தங்கள் அந்த கரையை அடைந்த பொழுது, அதாவது கேரளத்து மண்ணை அடைந்த பொழுது, அந்த பூமிக்கு தான் அவங்க முதல்ல வந்திருக்காங்க, இந்த படகு வந்து சேர்ந்திருக்கு. வந்த பொழுது தங்கள் பாய்மரக படகை முதன்மையாக தீயிட்டு கொளுத்தினார்கள். அவங்க மேல நம்பிக்கை இல்லாமல் இல்ல, நல்லா வணங்கிக்கணும், நம்பிக்கை இல்லாமல் இல்ல. இதை வைத்து தப்பித்து சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை இவர்கள் அழித்தார்கள். போயிடுவோமா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த ஒன்று கூட நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உணரப்பட்டு இது கிடைத்தால் போதும் எனக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நப்சு ஏற்படுத்தி விடக்கூடாது. ஷைத்தான் உள்ளத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதற்குரியதாக இருக்கக்கூடிய மூல காரணங்களை அழித்து விடுவோம் என்பதாக அழித்தார்கள். செய்தார்கள். மக்கள் பார்த்து வியந்து, இவர்கள் இங்கிருந்து வந்தவர்கள், அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்களா, இவர்கள் எதை சொல்வதற்காக வேண்டி எதற்காக வேண்டி வந்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்து இவர்கள் அப்படியே இஸ்லாத்தின் நடை, உடை, பாவனை, பேச்சுக்கள், குடுக்கல், வாங்கல் அனைத்தையும் பார்த்து இஸ்லாத்திற்கு தழுவுகின்றார்கள். ஏறத்தாழ பார்க்கக்கூடிய சமயங்களில் கேரளத்து மண்ணிலும் சிலர்கள் அவர்கள் விரிந்து பறந்து வந்தவர்களாக தமிழக மண்ணிலும் இவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். தமிழக மண்ணிலும் இவர்கள் வந்தென்று எத்து வைத்திருக்கின்றார்கள். அதில் எத்து வைக்கப்பட்ட நபர்கள் தான் ஏர்வாடி ஷஹீத் ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா சிக்கந்தா மறையில் அடங்கியிருக்கக்கூடிய ஷஹீத் சிக்கன் வலியுல்லாஹ் தஆலா கோவளத்தில் அடங்கியிருக்கக்கூடிய தமிழ் அன்சார் ரலியல்லாஹு தஆலா, பரங்கிப்பேட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய உக்காஷா ரலியல்லாஹு தஆலா, இவர்கள் சஹாபிகள். இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டிய அங்கு கேட்கப்பட்ட வார்த்தையை நம்பி வந்தார்கள். அல்லாஹ் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தான், லிமத்தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லாதீர்கள். நீங்க எந்த விஷயத்தை செய்யலையோ அது சொல்லிருக்கீங்க. தொழுவாங்க சொன்னா இது ஏற்றுகிறாது. நான் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், அடுத்து சொல்ல வேண்டும் தொழுகைக்கு வாருங்கள் என்பதாக. நான் நோன்பை கடைபிடிக்க வேண்டும், அடுத்து சொல்ல வேண்டும் நோன்பை நீங்கள் வையுங்கள் என்பதாக. பொருள்கள் என்னிடம் இருந்து ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் ஜகாத்தை பற்றி சொல்வதற்கு தகுதியற்றவன். அல்லாஹ்வுடைய வசனத்தின் பிரகாரம் சஹாபாக்கள் அப்படி செய்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால் சிக்கந்தா மறையுடைய இடத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் வலியுல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறுகளை சற்று திரும்பி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்று இணை மொழி அரசியல் வியாபாரிகள், ஏன் இதையும் விட கேவலமாக சொல்லலாம், அரசியலுடைய தேசிகள் கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேல் ஒரு வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்வதற்கு தகுமா என்ன என்று தெரியவில்லை. 11 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. 11 ஆண்டு காலமாக அங்கு பள்ளிகளில் இருந்து
வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டியும் தன்னுயிரை நீக்கவர்கள். இந்தியாவில் ஏற்பட்ட இடர்களுக்கெல்லாம் அவர்கள் தீர்வுகள் வென்று கொடுத்தவர்கள். மன்னர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இன்னல்களை போற்றியவர்கள். அவர்களுடைய வரலாறு என்பது தனி. இன்று இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி வந்து கொண்டிருக்கின்றார்கள்? அரசியல் தேசிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் செய்யக்கூடிய விஷமக்கடங்கள் இல்லாத இடங்களில் தோன்றி துருவி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதை வைத்து நாம் அரசியலாக்குவது என்பதாக இந்த அரசியல் சாசன சட்டங்களே குளறுபடிகளாகிக் கொண்டிருக்கின்றது. ஜனவரி 26 ஏற்றப்பட்ட குடியரசு தினம் என்பதாக நாம் கொண்டாட இருக்கின்றோமே, இந்த குடியரசு தினத்தினுடைய காரணம் என்ன? இந்த குடியரசு தினத்திற்குரிய காரணமே அரசியல் சாசன சட்டத்தை நிர்வகிக்கப்பட்டு அது நடைமுறையில் கொண்டு வரப்பட்டது. பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள் கலந்த கலவைதான் இந்தியா. இந்திய அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டது. இதை உடைப்பதற்கு பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றார்களே. எந்த இடங்களில் அறிவிக்கப்பட்டாலும் எங்களுக்கு என்ன? தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டு விட்டது. அது தங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த தீர்ப்பை தலைவருக்கு வச்சு காடுவாங்க. நீட் தேர்வு போல அது சொல்லிடுச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுங்க. அதே சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிச்சு, நீ 92க்கு பின்னால் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, இது போல அடுத்த மனத்துடைய இதில் வேற ஒன்றை நீங்கள் சொல்லிக் கொண்டு ஆய்வு செய்வதோ அதில் போய் சச்சரவு செய்வதோ எதுவும் கூடாது, தடை விதிக்கப்படுதுன்னு சொல்லிச்சு. இப்ப இது காக்கிற பிறகு அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எல்லாம் கேட்டுக்கிற முடியுமா? அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமியுடைய சுற்றுச்சூழல் வக்ஃபுடைய சட்டங்களையே நீக்குவதற்கு பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். நீங்கள் வக்ஃபுடைய சட்டங்களை இந்தியாவில் இருந்து வேண்டாலும் உங்களால் தைரியம் இருந்தால் இந்தியாவில் இருந்து முயற்சிக்கலாம், நீக்குவதற்கு முடியாது, முயற்சிக்கலாம். ஆனால் இஸ்லாத்திலிருந்து நீங்கள் நீக்கிவிட முடியாது, அவருடைய சட்டங்களை நீக்கிவிட முடியாது. இஸ்லாமுடைய சட்டங்களில் இருந்து நீங்கள் ஒன்றை நீக்குவதற்காக அது கையில் எடுக்கக்கூடிய சமயங்களில் முத்தலாக்குடைய பிரச்சனை என்ன ஆனது? சட்டத்தை இயற்றினீர்கள், இயற்றப்பட்டு எத்தனை காலங்கள் உயிரோடு இருக்கின்றது. இதன் காரணமாக எத்தனை நபர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் கொடுங்கள், தளவுகள் கொடுங்கள், பார்ப்போம். இயற்றுவதற்கு முன்பதாக பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று குரல் கொடுத்துத்தானே அதை நீங்கள் சட்டங்கள் இயற்றினீர்கள், பெரும்பான்மையாக இருக்கின்றோம் என்பதாக. இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டதற்கு பின்னால் எத்தனை நபர்களுக்கு இதன் மூலியமாக தண்டனைகள் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் வெளியிடுங்கள், பார்ப்போம். தவானிகள் இருந்தார். ஒவ்வொரு சட்டங்களும் சரி, இஸ்லாமிய சட்டங்களை சிதைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் சிதைந்து விடுவீர்கள். ஷரியாவின் மீது யார் கை வைக்கின்றார்களோ அவர்கள் ஷரியாவை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணினாரே அல்லாஹ் அவர்களை உடைத்து விடுவார். இன்று நடந்து கொண்டே இருக்கின்றது. பைத்துல் முகத்தஸில் தீர்வு காண முடியாது என்பது ஒன்று இருக்கின்றது. இருப்பினும் அங்கே ஈமான்தாரிகளாக இருக்கக்கூடியவர்களை அழிப்பதற்காக வேண்டி உறுதுணையாக இருந்தவருக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் அடியை கொடுத்துக் கொண்டேதான் இருக்கின்றார். நிவர்த்தியை கொடுக்க முடியவில்லை, நிவர்த்தியை வழங்க முடியவில்லை அவர்கள்.
இதுதான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி. நீங்களும் சூழ்ச்சி செய்கின்றீர்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியே சால சிறந்த மேலான சூழ்ச்சியாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, கூடுமா கூடாதா இதா அந்த பேச்சுக்கு நம்ம போக வேண்டிய தேவையில்லை. சத்திய சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய ஊர், தன்னுடைய மண்ணை விட்டு, தன்னுடைய மனைவி மக்களை விட்டு, தங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு இந்த இஸ்லாத்தை இந்த பூமியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய ஆணிவேர்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கு மீறிய குடிக்கப்பட்ட இடங்களில், அந்த இடங்களில் நன்மைகள் கிடைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்திகளையும் வல்லோ அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். விட்டு வைப்பதற்கு நாம் துணி சென்று விடக்கூடாது. வல்லோ அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஈமானை பலப்படுத்தி தந்தார் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.